நடிகை சமந்தா பாட்டி வைத்தியம் செய்யலாம், ஆங்கில வைத்தியத்தை பரிந்துரை செய்யக்கூடாது. தென்னிந்தியாவின் பிரபலமான திரைப்பட நடிகையான சமந்தா சமர்த்தானவர், அன்பானவர், அழகானவர், அறிவானவர், சமூக நலனில் அக்கறை கொண்டவர். இதில் யாருக்கும் எந்தவிதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் பல சறுக்கல்களை சந்தித்தாலும் திரைப்படத்துறையில் கடினமாக உழைத்து தனது விடாமுயற்சியால் தொடர்ந்து முன்னேறிக்கொண்டு வருபவர். அவருடைய முயற்சிகள் பாராட்டுக்குரியவை. அவர் உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்வது எப்படி என்று கடினமாக உடற்பயிற்சி செய்து வீடியோக்களை வெளியிட்டு தனது ரசிகர்களை குஷிப்படுத்தி வருவார். அது அனைவராலும் பாராட்டப்பட்டு பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. நடிகை சமந்தா உடற்பயிற்சி சம்பந்தமாகவும் மற்றும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாகவும் வெளியிட்ட பல வீடியோக்கள் வைரல் ஆகி இருக்கின்றன. ஆனால் அவர் சமீபத்தில் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஆஸ்துமா நோயாளிகள் மூச்சு திணறலுக்கு ஆவி பிடிக்கும் நெபுலைசர் கருவியை மூக்கில் வைத்தவாறு புகைப்படம் ஒன்றை வெளியிட்டு அதில் பொதுவான வைரஸ் தொற்றுக்கு மருந்து எடுத்துக்கொள்ளும் முன் மாற்று வழியை முயற்சித்து பாருங்கள். அதில் ஒரு வழி காய்ச்சி வடிகட்டிய நீருடன் ஹைட்ரஜன் பெராக்சைடு கலந்த கலவையுடன் நெபுலைசர் செய்வது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நெபுலைசர் கருவியானது மழைக்காலங்கள் மற்றும் பனிக்காலங்களில் ஆஸ்துமா நோயாளிகள் மூச்சு விட திணறும்போது நெபுலைசரில் சுத்தமான டிஸ்டில்டு வாட்டர் விட்டு சூடாக்கி ஆவி பிடிக்கும்போது மூக்கின் வழியாக மூச்சுக்குழலுக்கும் ஆவி சென்று மூச்சுக்குழலை சற்று விரிவடை செய்து நீராவியில் உள்ள ஃப்ரெஷ்ஷான ஆக்சிஜனை சுவாசிப்பதனால் மூச்சு விடுவதற்கான தடுமாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நெபுலைசரில் டிஸ்டில்டு வாட்டருடன் ஹைட்ரஜன் பெராக்சைடு சேர்ந்து ஆவி பிடிப்பது சிறப்பு உயர் சிகிச்சையாகும். இதனை எல்லோருக்கும் பரிந்துரைப்பது தவறான வழிமுறையாகவும் இதனை எல்லோரும் பயன்படுத்த தேவையில்லை. ஏனென்றால் டிஸ்டில்டு வாட்டர் என்பதன் வேதியியல் குறியீடு H2O ஆகும். இதில் 2 பங்கு ஹைட்ரஜன் 1 பங்கு ஆக்சிஜன் இருக்கும். ஆனால் ஹைட்ரஜன் பெராக்சைடு என்பதன் குறியீடு H2O2 ஆகும். இதனை சூடுபடுத்தும் போது 2 பங்கு ஹைட்ரஜனும் 2 பங்கு ஆக்சிஜனும் வெளியேறும். இது ஆஸ்துமா நோயாளிகளுக்கு உடனடி நிவாரணம் கொடுக்கும். ஆனால் கடுமையான ஆபத்தான மூச்சுக்குழல் வைரல் தொற்றுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்காது. எனவே ஆபத்தான நோய் தொற்றுக்கு தகுந்த நோய் எதிர்ப்பு மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் ஆங்கில மருத்துவத்தில் நோயாளிகளின் வயது, உடல் எடை மற்றும் நோயின் தீவிர தன்மையை பொறுத்து மருந்தின் அளவு குறையலாம் அல்லது அதிகமாகவோ கொடுக்க வேண்டும். உதாரணமாக 1 வயது குழந்தைக்கு ஜுரமடித்தால் பாராசிட்டமால் 125 மில்லிகிராம் மாத்திரையும், 5 வயது குழந்தைக்கு பாராசிட்டமால் 250 மாத்திரையும், 10 வயது குழந்தைக்கு பாராசிட்டமால் 500 மாத்திரையும், 20 வயது மேற்பட்டவர்களுக்கு பாராசிட்டமால் 650 மாத்திரையும் கொடுப்பார்கள். அதனை போன்று 55 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பாராசிட்டமால் 500 தான் கொடுக்க வேண்டும். திரைப்பட நடிகை சமந்தா என்கிற தனி நபருக்கு தரப்பட்ட மருத்துவ சிகிச்சையை அவர் அனைவருக்கும் பரிந்துரை செய்வது ஆங்கில மருத்துவத்தை தவறான வழியில் செயல்படுத்துகிறார் என்று பொருள் கொள்ள வேண்டும். பொது நலன் கருதி இந்த கருத்தை வெளியிட்ட நடிகை சமந்தாவிற்கு அவதாரமோ அல்லது சிறை தண்டனையோ கொடுக்க
வேண்டும் என்கிற மருத்துவர்கள் லிவன் பார்க்கின் கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. ஏனென்றால் நடிகை சமந்தா ஆர்வக் கோளாறு காரணமாகத்தான் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றாரே தவிர எந்தவிதமான தவறான உள்நோக்கமும் கிடையாது. எனவே நடிகை சமந்தா அவர்களை மன்னித்து விட்டுவிடுவோம். ஆனால் இனிவரும் காலங்களில் நடிகை சமந்தா அவர்கள் பாட்டி வைத்தியம் செய்யலாமே தவிர ஆங்கில மருத்துவத்தை யாருக்கும் பரிந்துரை செய்யக்கூடாது என்று மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.